மீனாவுக்கு முத்துக்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லாம மறைச்சிருக்கமேனு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு தூங்கும் போதெல்லாம் மீனா உளர ஆரம்பிக்கிறாங்க. கிரிஷ் பாவங்க, அவனுக்காக தான் நான் இந்த உண்மையை மறைச்சேன். கிரிஷ் பாவங்க, அவனுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சேன் அப்படின்னு புலம்புறாங்க. முத்து மீனாவை உசுப்பி, என்ன மீனா, என்ன ஆச்சு, என்ன புலம்புற அப்படின்னு கேக்குறாங்க. மீனா உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால அத ரொம்ப நாள் மறைக்க முடியும்னு தோணல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. மொத்த குடும்பத்தை ஏமாத்துறமேனு கஷ்டமா இருக்கு. யாருக்கிட்டையாவது சொல்லிடணும் போல இருக்குதுங்க. ஆனா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன் அப்படின்னு மீனா அழுகுறாங்க. முத்து உடனே, என்ன மீனா, என்ன உளர்ற, ராத்திரி எந்திரிச்சு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க, வா அப்படியே காத்தாட வெளியில போயிட்டு வரலாம், மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு முத்து மொட்டை மாடிக்கு போறாரு. என்ன மீனா, என்ன ஆச்சு சொல்லு, நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணிய பத்திய எல்லா உண்மையையும் முத்து கிட்ட சொல்றாங்க மீனா. முத்து இதெல்லாம் கேட்டுட்டு ஆடி போயிடுறாரு. என்ன மீனா சொல்ற, நிஜமாவா? பார்லரமா கேடின்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ எப்படி இப்படி அமைதியா இருக்க? ஏன் மீனா, அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. மீனா, நீ ஏன் இப்படி இருக்கிற? முதல்ல மனோஜுக்கு அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்த, அதையும் நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு வீட்டுல யார்ட்டையும் சொல்லல. இப்போ இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு இந்த பார்லரமா இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் சொல்லாம இருக்க? நாளைக்கு இந்த பார்லரமா மாட்டிக்கிட்டா கூட மீனாவுக்கு தெரியும். மீனா தான் சொல்லாம மறைக்க சொன்னான்னு சொல்லி உன் மேல பழி போட்டுருமே. ஏன் மீனா நீ சொல்லாம விட்ட? அப்பா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லங்க, நான் யார்கிட்டயாவது சொன்னா கிறிஷ கூட்டிட்டு போய் குளத்துல விழுந்து செத்து போயிடுவேன்னு மிரட்டினாங்க ரோஹிணி. அதுக்காக பயந்துதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா ரோஹிணிய பாக்கும் போதெல்லாம் துரோகி, குடும்பத்தை ஏமாத்தினவன் தான் கவலையா இருக்கு. உண்மைய சொல்லி கிறிஷையும் கூட்டிட்டு வந்து மனோஜ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க. ஆனா எல்லாரையும் ஏமாத்தி போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப கூட அத்தை ரோஹிணி பேச்ச நம்பி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு ஒரு நல்லது செய்யறா ரோஹிணின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ரோஹிணி எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரின்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஆனா இத உண்மையை வெளியில சொல்ல முடியலேன்னு கஷ்டமா இருக்குது. மீனா, அவ்வளவுதானே மீனா, கவலைப்படாத. இத பார்லரம்மா வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். உண்மைய ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது. நீ ஒன்னும் பார்லரம்மா மாதிரி அவ்வளவு வைராக்கியமான ஆள்லாம் கிடையாது. யாரையாவது பார்த்தா இறக்கப்பட்டுருவ, அன்பு காட்டுவ. ஆனா அந்த பார்லரம்மா மனசு கல்லு. அது பெத்த புள்ள மேலேயே இறக்கம் காட்டாத ஒரு மிருகம். அது தான் வாழ்க்கைய காப்பாத்திக்கிட்டா போதும்னு மனோஜையும் எங்க அம்மாவையும் ஏமாத்திக்கிட்டு தெரியுது. சரி, மனோஜை ஏமாத்தணும், ஏமாத்திட்டு போகுது. ஆனா அப்பாவையே ஏமாத்தணும். இந்த பிரச்சனையில நீயே மாட்டிக்கிட்டு இப்படி தூங்காம கஷ்டப்படணும். விடுமீனா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. முத்து மீனா கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு பிளான் பண்ணி ரோஹிணியோட போன்ல யாருக்கு பேசுறாங்க, பேசுற எல்லாத்தையுமே பதிவு பண்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாரு. முத்து வெளியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை உடனே, என்னடா, என்ன விஷயம்? அப்பா, அந்த ஒரு குட்டி பையன் கிறிஷ் தெரியும்லப்பா உங்களுக்கு, நம்ம வீட்டுல கூட இருந்தானே அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே ரோஹிணி முகத்தை திரும்பி பாக்குறாங்க. ஆமாடா, அந்த பையனுக்கு இப்ப என்ன? அப்பா, இல்லப்பா, பாவம் அந்த பையன். அவங்க அம்மா தான் ஏதோ சம்பாதிக்கணும்னு சொல்லி துபாயோ வெளிநாடோ இல்ல வேற எங்கேயுமோ இருக்குது. ஆனா அந்த பையன் பாவம்ல, ரொம்ப நாளா அவங்க பாட்டி கிட்ட தான் இருக்கான். அதுவும் கூட இப்ப இல்ல, இப்பவும் ஏதோ தங்கி படிக்கிற ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நானு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பாட்டியோட சேர்ந்து அந்த பையனோட பெரியப்பாவை பார்த்தேன். இப்போ அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட பேசி ஒண்ணு இந்த பையனை அவர் வீட்டுல வளர்க்குற மாதிரி வைக்கணும், இல்லையா இந்த பையனுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னு வாங்கி இந்த பையனையும் பாட்டியையும் ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? டேய், இது நல்ல யோசனையா இருக்கேடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் உடனே, ஏன்டா உனக்கு இந்த வேலை? என்னடா பெரிய பொதுநலம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா பாஞ்சுக்கிட்டு வர்ற? டேய், உனக்கு தான் அந்த எண்ணம் இல்ல. உண்மையில சொல்லணும்னா நீ தாண்டா இத செஞ்சிருக்கணும். வீட்டுக்கு மூத்த பையன். ஏண்டா நான் எதுக்குடா அந்த பையனுக்கெல்லாம் செய்யணும்? அந்த பையனுக்கு எனக்கு என்னடா உறவு? டேய், உறவு இருந்தா தான் செய்யணுமா? பிற்காலத்துல ஏதாவது உறவு வரும்ல. சரி விடு, அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு சொல்லி முத்து, இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், உங்களோட அபிப்பிராயம்லாம் என்ன அப்படின்னு முத்து கேட்டோன்ன அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி எல்லாருமே, செய்யலாம் முத்து, பாவம் சின்ன பையன் தானே, அவனுக்கு உறவுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல வளர்றதுதானே நல்லது. அவங்க அம்மாவும் பக்கத்துல இல்ல, அப்பாவோ இல்ல, அப்பாவோட அண்ணன் தானே, அவங்க வீட்லயே வளரலாம். நாம கிறிஷோட பாட்டிகிட்ட பேசலாம்
அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜயாவும் மனோஜ் மட்டும் வேண்டாம் அப்படிங்கறாங்க. ரோகிணி உடனே, முத்து உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? பார்லரம்மா, இந்த விஷயத்துல நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பேசாம இரு. நான் கிருஷுக்காக செய்ய போறேன். உன்னால முடிஞ்சா அவனுக்கு உதவி பண்ணு, இல்லையா சும்மா விலகிக்க. மனோஜ் அம்மா எல்லாம் சும்மா இருக்காங்கல்ல, அது மாதிரி நீயே சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. முத்து சொல்லிட்டு இங்கிட்ட போன ஒரு நிமிஷத்திலேயே ரோகிணி வேகமா போனை தேடுறாங்க. முத்து போன் எடுத்து ஒரு இடத்துல மறைவா வச்சிருக்காரு. எல்லாமே ரெக்கார்ட் ஆகுற மாதிரி செட்டப்பும் பண்ணி வச்சிருக்காரு. ரோகிணி போனை தேடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. போன் கிடைச்ச நிமிஷத்துல வேகமா எங்கடா மறைவா பேசுறது அப்படின்னு தேடுறாங்க. எல்லா இடத்துலயும் ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு ஓடுறாங்க. முத்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, யாரும் சத்தம் போடாதீங்க, அமைதியா பார்லரம்மா என்ன பண்ணுதுன்னு மெதுவா போய் பார்க்கணும் அப்படின்னு முத்து கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் முத்து சொன்ன மாதிரியே முத்துக்கு பின்னாடியே போறாங்க. ரோகிணி மொட்டை மாடியில போய் யாருக்கு தெரியாம மறைவா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பின்னாடியே போய் அப்படியே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி பேசிட்டு திரும்பும் போது எல்லாரும் நிக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சொன்னனாப்பா, சொன்னனா பார்லரம்மா இப்படித்தான் செய்யணும்னு சொன்னனா, அதேதான்ப்பா செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து என்ன இதெல்லாம் பண்றீங்க? மீனா, உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. ரோகிணி, என்கிட்ட இந்த அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒன்னும் அடிமை இல்ல, புழுகு மூட்டை, வாய மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு மீனா திட்டி விட்டுறாங்க. விஜயா, ஏய் யாருகிட்டடி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க? ஏதேதோ பேசுற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ரோகிணிக்கு ஒரு கணம் பயமா இருக்கு. ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? இல்ல இத்தனை பேர் ஏறி வர்றதுக்குள்ள கேட்டிருக்கவே முடியாது. இந்த முத்து தான் ஏதோ பிளான் பண்றான். மீனா எதுவும் சொல்லிட்டாளா என்னன்னு தெரியலையே. சரி, எது சொன்னாலும் சரி, அதுக்கு மாத்தி பேச எனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணி தனக்கு தானா தைரியம் சொல்லிக்கிறாங்க. நான் பார்லருமா, யாருக்கிட்ட அப்படி ரகசியமா போன் பேசின? முத்து, உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. மனோஜ் கேளு, மனோஜ், முத்து ஏன் இப்படி பேசுறான்னு. ஆமா, கேட்கத்தான் போறேன் ரோகிணி. இப்ப யாருகிட்ட நீ போன் பேசிக்கிட்டு இருந்த? மனோஜ், கிளைண்ட் கிட்ட பேசினேன். அதே எதுக்கு ரகசியமா பேசுற? ஆமா, நான் சொல்றேன், முத்து சொன்னா எதையும் கேட்க கூடாது, நீ ஏன் போன்ல சொன்ன? ஐயோ மனோஜ், நான் அப்படிலாம் சொல்லல, உனக்கு ஏதோ தப்பா கேட்டிருக்கு அப்படின்னு ரோகிணி மழுப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து வேகமா போய் ரோகிணி கையில இருக்க போன படக்குன்னு புடிங்கிட்டு, பார்லர்மா போன கொடு அப்படின்னு அதுல ரெக்கார்ட் ஆயிருக்க விஷயத்தெல்லாம் போட்டு காமிக்கிறாரு எல்லாத்தையும். ரோகிணி சொல்றாங்க, அம்மா இங்க பாரு, முத்து ஏதேதோ ஐடியாலாம் சொல்லுவான். கிருஷ அவங்க பெரியப்பா வீட்டுல விடலாம், இல்லனா பெரியப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி தரலான்னு. எதுக்கும் நீ ஒத்துக்காத, நான் சொல்ற பேச்ச மட்டும் கேளு. என் பிள்ளைய எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும். இவன் ஒன்னும் அவங்க பெரியப்பாட்ட போய் சொத்து வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதுக்கு பதிலா அவங்க அம்மா, ஏய் என்ன இருந்தாலும் கிருஷோட அப்பா சொத்து தானே, உனக்கு தான் அந்த ஆளு எதுவுமே கொடுக்காம செத்து போயிட்டாரு, இப்போ உன் பையன் கிருஷுக்காவது கிடைக்கட்டும்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற விஜயாவுக்கு ஆத்திரமா வருது. ஏய் என்னடி இதெல்லாம்? ஓன் பிள்ளை எதுடி ஓன் பிள்ளை? அனாத பையன் மாதிரி ஒருத்தன் நம்ம வீட்டுல திரிஞ்சானே, அவன் ஓன் பிள்ளையா அப்படின்னு ரோகிணியோட தலைமுடிய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஆண்டி, இல்ல ஆண்டி, முத்துதான் போய் சொல்றாரு. ஏன் போன எதுக்கு முத்து எடுத்தீங்க? இதுல எப்படி ரெக்கார்டிங்லாம் செட் பண்ணீங்க? பார்லருமா, நீ என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பாக்குற, இந்த சின்ன விஷயம் நாங்க பண்ண மாட்டோமா? ஒன்ன மாதிரி கிரிமினலா இறங்கி வேலை செய்யணும்னா நாங்களும் செய்வோம். மீனாக்கு தெரிஞ்ச ரகசியம் எல்லாருக்கும் தெரியட்டும். மீனா எதுக்காக நீ செய்யற பாவத்துல பங்கெடுத்துக்கணும்? அவள் ராத்திரி எல்லாம் தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறா, என்கிட்ட சொல்லி அழுதா, கனவுல புலம்புறா. அதனால்தான் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியட்டும்னு நான் தான் இத செட் பண்ணேன். அப்பா, இப்ப தெரிஞ்சுச்சா? பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கிருஷ்ன்ற பையன் பார்லர் அம்மாவோட பையன். பார்லர் அம்மாவுக்கு அம்மாவும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ரகசியம், பார்லர் அம்மாவோட பேரு ரோகிணியே கிடையாது, அது பேரு கல்யாணிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையே ரோகிணிய ஓங்கி அடிக்கிறதுக்கு கை வாங்கிறாரு. ச்சே, பொம்பளை பிள்ளைய அடிச்சேன்ற பேர் எனக்கு வேணாம், முதல்ல வீட்டை விட்டு வெளில போ. இந்த திருகுதாளம், பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் எதுக்குமா? நல்ல குடும்பத்துக்கு மருமகளா உண்மையை பேசி மன்னிப்பு கேட்டு நல்லா வாழ்ந்திருக்கலாமே, ஏமா இப்படி பொய்யோட வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை ரோகிணிய துரத்தி அடிக்கிறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.